எப்போ 2016 அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தாரோ அப்பயே முழுவதுமாக கட்சி அவர்களின் கண்ட்ரோலில் வந்துருச்சு. முழுவதுமாக அதிமுகவை அவரோட கட்டுப்பாட்டெலாம் வச்சிருக்காங்க. ஏன்னா அதிமுக அந்த மறைவுக்கு பிறகு பல குழுக்களாக சிதைஞ்ச போது 18 எம்எல்ஏக்கள் வெளியே போய் எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாமே தனக்கு சாதகமாக பயன்படுத்த தேர்தலில் நிற்கலை, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கல. ஆனால் ஒரு ஆட்சி முழுவதுமாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய மாநில ஆட்சி கைக்கு வருது அப்படின்னா அவங்க சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டு இவர்கள் மீது வழக்குகள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அந்த கட்சியை 4 வருஷம் பாஜக ஆட்சி தான் நடந்தது. 2016 ஜெயலலிதா அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு 2021 பழனிசாமி நடத்திய அந்த ஆட்சி 4 ஆண்டுகள் ஆட்சி அது அதிமுக ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி தான். பாஜகவினுடைய திட்டங்களை தான் அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க தான் பல திட்டங்கள் பல சட்டங்களாகிறதுக்கு இவங்க தான் வாக்களித்தாங்க. சிஏஆ இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், டெல்லி சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், 3 வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வாக்களிக்கலைன்னா அதெல்லாம் சட்டமாகவே ஆயிருக்காது. எல்லாத்துக்கும் கண்ணை மூடிக்கிட்டு வாக்களித்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தன் ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. ஆனால் பாஜக என்ன நினச்சி ஆட்சியே என்னோட ஆட்சி தான் அப்படின்னு.